ஹல்லேலூயா. நம்பத்தக்கவர் நீரொருவர்தானே, உண்மையுள்ளவர் நீரொருவர்தானே. நம்பத்தக்கவர் நீரொருவர்தானே, உண்மையுள்ளவர் நீரொருவர்தானே. பொய் சொல்லிட நீர் மனிதனல்ல, மனம் மாறிட மனு புத்திரனல்ல. பொய் சொல்லிட மனிதனல்ல, மனம் மாறிட மனு புத்திரனல்ல. நீர் செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே. யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. எல் ஷடாய் தேவனே, சர்வ வல்லமையுள்ளவரே. யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. என் வாழ்க்கையின் பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமையின் உன்மேகமே. தள்ளாடி நான் நடக்கும்போது என்னை தாங்கிடும் கரம் நான் கண்டேனே. எல்லா இயேசுவுக்கு சித்தனம் முடிந்திட்டதே, ரகபூத் தொடங்கினதே. எல்லா இயேசுவுக்கு சித்தனம் முடிந்திட்டதே, ரகபூத் தொடங்கியதே. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே. யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. அற்பமான என் ஆரம்பத்தை சம்பூரணமாக நீர் மாற்றினீரே. நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாக அறுக்க நீர் செய்தீரே. எந்தன் குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வாழ்க்கை மகிழ செய்தீர். எந்தன் குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வாழ்வை மகிழ செய்தீர். எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே. யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே. யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. நம்பத்தக்கவர் நீரொருவர்தானே, உண்மையுள்ளவர் நீரொருவர்தானே. நம்பத்தக்கவர் நீரொருவர்தானே, உண்மையுள்ளவர் நீரொருவர்தானே. பொய் சொல்லிட மனு புத்திரனல்ல, மனமாறிட நீர் மனிதனல்ல. பொய் சொல்லிட ஒரு மனிதனல்ல, மனம் மாறிட மனு புத்திரனல்ல. நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே. யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே.
எல்ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து இந்த நாளிலும் கூட வந்து கலந்து கொண்ட உங்கள் ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காத்துக்கொள்வாராக. அல்லேலூயா. அதே போன்று இந்த நேரலையிலே பார்க்க போகிற உங்களையும் கூட கிறிஸ்தேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களையும் பலப்படுத்தி காத்துக்கொள்வாராக. தொடர்ந்து நம்முடைய வருஷத்துடைய வாக்குத்தத்த வசனத்தை வாசிப்போம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். அல்லேலூயா. நான் ஏற்கனவே சொன்னது போல எதிர்த்து வந்த கூட்டத்துக்குரிய ஜனக்கூட்டம் அதிகம். ஆனால் ஆசாவுனுடைய இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூட்டம் குறைவு. ஆனால் அவர்கள் பலசாலிகள் என்று சொல்லப்படலை. இவர்கள் குறைவாக இருந்தாலும் பலசாலிகள், அப்படித்தான் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படி பலசாலிகளாக இருந்தாலும் இவன் தன்னுடைய சுயத்தில் பெருமை பாராட்டாதபடி, தனக்கு இருந்த கூட்டத்தில் உள்ள பலத்தை குறித்தவன் பெருமை பாராட்டாதபடி கர்த்தரையே சார்ந்து கொண்டான். அல்லேலூயா. அவன் கர்த்தரை சார்ந்து கொண்டதுனால தான் கர்த்தர் தொடர்ந்து அவனுக்கு துணையாய் வருகிறார். அவன் கேட்கறதெல்லாம் ஒன்றுதான், பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். உம்முடைய பார்வையில் அது அற்பமான காரியம் ஐயா. ஆனால் எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. ஏராளமான கூட்டத்திற்கு எதிராய் வந்தோம், எங்களுக்கு உதவி செய்யுங்க, துணையாயிருங்கன்னு சொல்லி அவன் சொல்றான். கடந்த வாரத்தில் வரும்போது 4வது வசனத்தை மையமாய் வைத்து உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். அது 4 வாசிக்க. கர்த்தரை தேடவும் கற்பித்து, முதலாவதாக கர்த்தரை தேடுவதற்காக அவன் என்ன செய்கிறான்? கற்பிக்கிறான். தேடும்படியாய் சொல்லுகிறான் என்பது வேறு, கற்பிக்கிறான் என்பது வேறு. கற்பித்தல் என்றால் என்ன? அவர்கள் புரிந்து கொள்ளும் வரையிலும் அதை சொல்லுவதற்கு பெயர்தான் கற்பித்தல். இப்போ ஸ்கூலில் இல்லை கல்லூரியில் பாடம் எடுக்கிறாங்க, அதை கற்பித்தல் என்று தான் சொல்வார்கள். அவர்கள் எந்த அளவுக்கு சொல்கிறாங்கங்கிறது அது வேறு. ஆனால் அவனுடைய ஒழுங்கு கற்பித்தல், அவர்கள் புரிந்து கொள்ளும் அளவிற்கு சொல்லக்கூடியதற்கு பெயர் தான் கற்பித்தல். அப்போது இங்கே கர்த்தரை தேடுவதற்கு அவன் என்ன செய்கிறான்? கற்றுக் கொடுக்கிறான். கற்பித்தல் என்றால் கற்றுக் கொடுப்பது. எப்படி இருந்தால் கற்றுக் கொடுக்க முடியும்? தெரிந்திருந்தால் மட்டும். தெரிந்திருந்தால் என்றால் எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? முதலாவதாக அவன் கற்றுக்கொள்ள வேண்டும். அவன் கற்றுக்கொண்டால்தான் மற்றவர்களுக்கு அதை என்ன செய்ய முடியும்? கற்றுக் கொடுக்க முடியும். நான் ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி, அநேக வருஷத்துக்கு முன்னாடி ஒருவரோட பேசிக்கொண்டு போனோம். அந்த இடமெல்லாம் எனக்கு ஞாபகத்தில் உண்டு. அவர் ஒரு ஆசிரியர், அவர் எனக்கு சொந்தம்தான். அப்போ அண்ணா இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால், இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கேன் தம்பினாரு. இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் வாத்தியாராச்சே, டீச்சராச்சே அப்படின்னு கேட்டால், அவர் சொல்லும்போது, நான் படித்து கொண்டிருந்த காலத்தில் கற்றுக் கொடுத்தேன், இப்போ கற்றுக்கொண்டு இருக்கிறேன், இது எனக்கு விளங்கலை அப்படின்னு சொன்னேன். அப்போ சொன்னார்,
நான் படிச்சுக்கிட்டு இருந்த காலத்தில் நிறைய கேள்விகள் கேட்டேன் ஆசிரியர்கிட்ட. அப்படி அவர்கள் ஆசிரியர்கள் கேட்டனால அவங்க படிக்க ஆரம்பித்தாங்க. நான் கேட்ட கேள்விகளுக்கு அவர்கள் பதிலை சொல்ல வேண்டும் என்றால் அவர்கள் என்ன செய்யணும்? படிக்கணும். ஆமாம். ஆனால் இன்னைக்கு ஏன்ட்ட கேள்வி கேட்குறாங்க, நான் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னார். அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. அப்போ ஒருவன் கற்றுக்கொண்டால் மாத்திரமே அதை என்ன செய்ய முடியும்? கற்றுக் கொடுக்க முடியும். உங்களுக்கு 90% இல்லை ஒரு 75% கூட வச்சுக்கோங்க, என் வாழ்க்கையில் இருப்பதையும் நான் கடந்து வந்ததையும் தான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேனே தவிர வேதத்தில் இருப்பதை மாத்திரம் அல்ல. எல்லாவற்றிலும் இது நான் கற்றுக்கொண்டது என்று உங்களுக்கு சொல்றது இல்லை. எனக்கு எது பாடமாய் இருந்தது, எதை கற்றுக்கொண்டேன், அவைகளைத்தான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேனே தவிர இதை மாத்திரம் நான் எடுத்து சொல்லக்கூடியது அல்ல. அதை மறந்து போகக்கூடாது. அப்படி என்றால் இந்த மனிதன் கற்றுக் கொடுத்தான், இவன் கற்றுக்கொண்டான், ஆகையினால் கற்றுக் கொடுத்தான். இப்படி கற்றுக்கொண்டதுனால அவனுக்கு வந்த நன்மை என்ன அப்படிங்கிறது 7வது வசனத்தில் பார்த்தோம். 7வது வசனத்தை வாசிப்போம். யூதாவை நோக்கி, தேசம் நமக்கு முன்பாக அமர்ந்திருக்கையில் நாம் இந்த பட்டணங்களை கட்டி அலங்கங்கள், கோபுரங்கள், வாசல்கள் உண்டு பண்ணி தாப்பால்கள் போட்டு பலப்படுத்துவோமாக தேடினோம். தேடின போது சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதலை தந்தார். வெறும் இளைப்பாறுதலை தந்தார்னு சொல்லல, சுற்றிலும். ஏன் சுற்றிலும் இளைப்பாறுதலை தந்தார்? ஏன் இளைப்பாறுதலை தந்தார்? தேவனை தேடினார்கள். சுற்றிலும் என்றால் என்ன அர்த்தம்? சுற்றிலும் என்றால் இவனை சுற்றிலும் பல நாடுகள் இருந்தது. எழுத்தின்படி இவன் இந்த தேசத்தை சுற்றிலும் பல நாடுகள் இருந்தது. அந்த நாடுகளிலிருந்து யுத்தம் வராதபடி கர்த்தர் இவர்களுக்கு ஒரு இளைப்பாறுதலை கொடுத்தார். அவனுடைய தேசம் அமெரிக்கையாயிருந்தது. அப்ப சுத்தி ஒரு பிரச்சனையும் இல்லைன்னா நாம் என்ன செய்ய முடியும்? சமாதானமாய் இருக்க முடியும். நான் ஏற்கனவே அந்த கதை ஒன்று சொன்ன முன்னாடி, ஒரு தகப்பன் ஒரு மகனை பார்த்து சொன்னேன். ஒரு சம்பவம், மரிக்கும்போது பிள்ளைகளை பார்த்து சொல்லிவிட்டு மரித்தான். அதாவது, கொடுத்த கடனை நீயே கேட்காத, அதோடு மாத்திரமல்ல உன்னுடைய தோட்டத்திற்கு வேலி அடைக்காத, குடும்பத்தில் இருக்கிற வயதானவர்களுக்கு சாப்பாடு போடாத, இதை மூணும் சொல்லிட்டான், செத்துட்டான். இப்போ இவங்களுக்கு ஒன்றும் புரியல. கொடுத்த கடனை எப்படி கேட்காமல் இருக்க முடியும்? கேட்டாலே கொடுக்க மாட்டாங்களே, கேட்காம எப்படி இருக்க முடியும்? சுற்றிலும் வேலி அடைக்கவில்லை என்று சொன்னால் பாதிப்பு அதிகமாக இருக்குமே. நாம் என்ன செய்வது? குடும்பத்தில் இருக்கிற வயசானவங்களுக்கு சாப்பாடு போடலன்னா என்ன ஆகும் நிலைமை? ஊர்க்காரங்க என்ன சொல்லுவாங்க? இதையெல்லாம் யோசிக்க ஆரம்பித்தார்கள், பேச ஆரம்பித்தார்கள். வழியில் போகிறவங்ககிட்டலாம் கேட்குறாங்க. சிலர் தெரியலங்கிறாங்க, சிலர் உங்கள் அப்பா சொன்னது சரிதான்ட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு முனிவர் வந்தார், இல்லை ஞானி வந்தார். அவர் கையை பிடிச்சிக்கிட்டு, எங்கள் அப்பா அந்த மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு, அதுக்கு விளக்கம் என்ன சொல்லுங்கன்னு சொல்லும்போது, உங்கள் அப்பா சரியாக தான் சொல்லியிருக்காருன்னு போக போனால் கையை பிடிச்சி நிறுத்திக்கிட்டு, இல்லை கண்டிப்பாக நீங்கள் சொல்லி ஆகணும். எனக்கு சொன்னால், கொடுத்த கடனை கேட்காதே என்று சொன்னால், உன்னிடத்தில் ஒருவர் கடன் வாங்க வருகிறார்கள் என்று சொன்னால், நீ கேட்காமலே அதை கொடுத்து விடக்கூடியவர்களா என்று முதலாவது பார். அப்படி கொடுத்து விடக்கூடியவர்களாய் இருந்தால் அவர்களுக்கு கடன் கொடு, இல்லை என்றால் கடன் கொடுக்காத. நீ கேட்பாய் என்று சொன்னால் பின்னால் என்ன உருவாகும்? மனக்கசப்புகள் உருவாகும், மன கஷ்டங்கள் உருவாகும்.
அதில் பெரிய பிரச்சனைகள் உருவாகும். அதனால நீ கேட்காமலே எவன் ஒருவன் வாங்கின கடனை கொடுக்கிறானோ அவனுக்கு கடன் கொடு. அதனால கொடுத்த கடனை கேட்காதன்னு சொல்றது இதுதான்ப்பா அர்த்தம் அப்படின்னா உண்மையிலே இது சரியானதுதான். சரி, எங்க தோட்டத்தை சுற்றி வேலி அடைக்காதுன்னு சொன்னாங்க. வேலி அடைக்காம இருந்தால் ஆடு மாடுகள் மாத்திரமல்ல மற்ற மனிதர்களும் இருக்கிற பயிர்கள்லாம் அவங்க எடுத்துட்டு போயிடுவாங்களேன்னு என்ன செய்யறது? அது ஒன்றும் பெரிதில்லை. உன்னுடைய தோட்டத்தை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களோடு நீ சமாதானமாயிரு. உன்னை சுற்றிலும் இருக்கக்கூடியதான அந்த மனிதர்களோடு நீ எப்படி இரு? சமாதானமாயிரு. அப்படி சமாதானமாக இருக்கும் பட்சத்தில் அவங்க வேலி போடுவாங்க. அவங்க தோட்டத்துக்கு அவர்கள் வேலி போடுவார்கள் என்றால் அந்த வேலியினுடைய பாதுகாப்பு உன்னுடைய வேலிக்கு உன்னுடைய தோட்டத்துக்கும் இருக்கும். நீ அதற்கென்று வேலி போட வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னாராம். அப்படி என்றால் சுற்றி இருப்பவர்களோடு எப்படி இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும்? சமாதானமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இதைத்தான் கற்றுக் கொடுத்திருக்கிறாரு. சரி, வயசானவங்களுக்கு சாப்பாடு போடாதுன்னு சொன்னாங்களே, எப்படி? அது உண்மை. வயசானவங்களுக்கு நீ 4 இட்லி காலையில் வச்சேன்னா அவங்க 8 இட்லி சாப்பிட்றவங்களா இருப்பாங்க. கேட்பாங்க, ஏன் 4 இட்லி வச்சிருக்க, என்ன 2 இட்லி சேர்த்தா அவங்க அப்பா வீட்டு சொத்தா குறைஞ்சு போச்சுன்னு கேட்பாங்க. இல்லை, அவங்க 8 இட்லி சாப்பிட்றாங்களேன்னு சொல்லி அன்னைக்கு நீ 8 இட்லி வச்சிட்டான்னு சொன்னா நான் என்ன தீனி மாடா இத்தனை வச்சிருக்கிறேன், ஏன் 2 குறைச்சி வைக்க கூடாதான்னு கேட்பாங்க. குழம்பு கொஞ்சம் கூடுதல் ஊற்றிட்டா இது என்ன குழம்பா ரசமா, இப்படி ஊற்றி வச்சிருக்கிற, ஏன் கொஞ்சமாக ஊற்ற தெரியாதான்னு கேட்பாங்க. நீ கொஞ்சம் ஊற்றினீன்னா ஏன்னா உன் கைக்கு நோவா வந்துருச்சு, ஏன் கொஞ்சம் நிறையா எடுத்து ஊற்ற வேண்டியதானு கேட்பாங்க. இது வயதானவர்களுடைய மனநிலைமை குறைவல்ல, அவர்களை குறைத்து சொல்வதற்கல்ல. இவர்கள் மனநிலைமை அப்படி மாறிவிடும். ஏன்னா அந்த திருப்தி அவங்களுக்கு இருக்கிறது இல்லை, அந்த மாறிவிடும் மனநிலைமைகள். அதனால நீ என்ன செய், சாப்பாடுகளை எடுத்துக்கொண்டு அங்கே வச்சிரு. என்ன சாப்பாடுக்கோ எடுத்துக்கொண்டு வச்சுட்டா அவங்களுக்கு தேவையானதை அவர்கள் போட்டு சாப்பிட்டுக்கிட்டோம். அப்ப இந்த பேச்சுகள் உனக்கு வராது. இது நடைமுறையில் இன்னைக்கு இருக்கக்கூடியது. இதெல்லாம் கூடுதல் கொடுத்தா ஏன் கூடுதல் குறைவா இருக்கக்கூடாதாம்பாங்க, குறைவா கொடுத்தோம்னா ஏன் கூடுதல் கொடுக்க கூடாதாம்பாங்க. ஆமா, இதை கொடுத்தா அதும்பாங்க, அதை கொடுத்தா இதும்பாங்க. இதெல்லாம் நார்மலா இருக்கக்கூடியது. அதனால தான் சொல்லும்போது வயதானவர்களுக்கு நீ சாப்பாடு போடாத, நீ எடுத்துக்கொண்டு அங்க வச்சிரு, அவர்கள் தேவையானதை போட்டுக்கொள்ளட்டும் என்று சொன்னானா. அப்பதான் சொன்னா உண்மை, நீங்க சொன்னது உண்மை. எங்க அப்பா இப்ப நல்ல ஆலோசனை சொல்லிவிட்டு கடந்து போய் இருக்கிறார்னு சொல்லி அவன் கடந்து போனானா, அது வேறு. அப்ப இந்த வசனத்துல வரும்போது என்ன வாசிக்கிறோம், தொடர்ந்து வாசிப்போம். சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதல். ஆமா, சுற்றிலும் நமக்கு ஒரு சமாதானம் கொடுக்கக்கூடியவர்கள், அதான் வாசிக்கிறோம். அப்படியே கட்டினார்கள், காரியம் வாய்த்தது, இளைப்பாறுதல் கிடைத்தது, காரியம் வாய்த்தது. 2 காரியங்களை பார்த்தோம். இந்த இளைப்பாறுதல்னா சரியான அர்த்தம் என்ன? இளைப்பாறுதலுக்குள்ள தமிழ் அர்த்தம், சரியான அர்த்தம் என்ன? ஓய்வெடுக்கிறது. சரி, வேற? ஓய்வெடுக்கிறதுனா என்ன? எல்லா காரியம் நம்ம என்னைக்கு எல்லா காரியம் செஞ்சு முடிப்போம்? நம்ம என்னைக்கு எல்லா காரியம் செஞ்சு முடிப்போம்? பெட்டியில் படுக்க வச்சிருக்கிற அன்னைக்கு தான் எல்லா காரியத்தையும் செஞ்சு முடிச்சிருப்போம். அது வரைக்கும் எல்லா காரியத்தையும் செய்யறதுக்கு வாய்ப்புகள் இல்லை, இல்லையா? ஓய்வு தான், இல்லையா? இளைப்பாறுதலுக்கு சரியான அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த இளைப்பாறுதலை பிரித்து எழுதுக.
அப்படின்னா சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், ஏன்னா கூட பக்கத்தில் வருதான் இது கேட்டோம்னா இளைப்பு கூட்டல் ஆறுதல், ஏன்னா அப்படிதான் சொல்லிக் கொடுப்போம். அதான் சரி, அது இல்லையா? அப்போ இழப்பு, அந்த இளைப்பாறுதல்னா, இழைப்புனா என்ன? இழப்புனா இழப்பு வேற, இழப்புனா என்ன? சோர்வா இருக்கிறது இல்லை, அது அசதி. அசதி சோர்வு எல்லாம் ஒன்று தானே, அதுக்கு என்ன பெரிய வித்தியாசம்? மூச்சு வாங்கிறது பெரிய இழப்பு வந்துருச்சுங்க. நைட்டெல்லாம் தூங்க முடியல, சோர்லேயே சாஞ்சுக்கிட்டு இருந்தேன், இழப்பு வந்துருச்சுங்க. நெஞ்சு அமிக்கிட்டு இருந்தாங்க, ஒன்றுமே பண்ண முடியல எனக்கு. அப்போ இந்த இழப்பு வந்துருச்சுன்னு சொன்னா, அதை பழைய நாளில் ஆஸ்மான்னு கூட சொல்லுவாங்க. இன்னைக்கு அதெல்லாம் இருக்குதான்னு தெரியல. அந்த இழப்பு வந்துருச்சுன்னு சொன்னா அவங்களுக்கு நிற்க முடியாது, உட்கார முடியாது, ஒரு வேலை செய்ய முடியாது, படுக்க முடியாது, சாப்பிட முடியாது, குடிக்க முடியாது. குடிக்க முடியாதுன்னா டாஸ்மார்க் சொல்ல, வீட்டில் இருக்கிற மோரோ தயிரோ ஏதோ ஒன்றை, இதெல்லாம் ஒன்றுமே அவர்களால் என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. பெரிய ஒரு அவஸ்தை அவர்களுக்கு. இதுதான் இழப்பு என்பது. ஆமா, இழப்பு பிளஸ் ஆறுதல். ஆறுதல் என்றால் என்ன? ஆறுதல்னா நமக்கு தெரியும், நான் இதுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டாம் இல்லையா? அப்போ அப்படிப்பட்ட காரியத்தில் இருந்து ஒரு ஆறுதல் கிடைக்கிறது. அப்ப அந்த இழப்பு போல இருக்கிற போராட்டங்கள், எழுத்தின்படி நமக்கு இழப்பு இல்லைன்னு வச்சுக்கலாம். ஆமா, அதை போல இருக்கிற போராட்டங்கள், அதை போல இருக்கிற கஷ்டங்கள், அதை போல இருக்கிற பாடுகள், அதை போல இருக்கிற அவமானங்கள், நிந்தைகள், இவைகள் எல்லாவற்றிலிருந்து நமக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கக்கூடியவர். அதைத்தான் நம்ம இதில் வாசிக்கிறோம். ஆமா, ஆனால் நேற்று முந்தா நாள் அந்த இளைப்பாறுதல்னா என்ன அப்படின்னு யோசித்துக்கிட்டு இருந்தேன். அப்படி யோசிக்கும் போது தான் இந்த தமிழுடைய அர்த்தம் என்ன அதுக்கு. அப்போ இழப்புனா அதுக்கு பல காரியங்கள் இருக்குது. இழப்புனா இழந்து போகிறது, இல்லாமல் போகிறது, பல காரியங்கள். ஆமாம், இந்த இதுக்கு இழைப்புன்னா நமக்கு அந்த அந்த மூச்சு வாங்குறது, ஆஸ்மா, வீசிங் வர்றது. அப்போ சரீரத்தில் பல பிரச்சனைகள் இருக்கும்போது, கடினமாய் வேலை செய்யும் போது இந்த சூழ்நிலைகள் தான் வரும். இதில் இருந்து தான் நமக்கு ஒரு ஓய்வு. இன்னும் சிலருக்கு அந்த இழப்பு வரும். எப்படின்னா, எப்படியா வரும்? சத்தமா சொல்லிய எதுமா அது பெருமூச்சு, அது பெருமூச்சு. ஆமா, என்ன அப்படி இழைச்சிக்கிட்டு வர? கொஞ்சம் அதிகமா சாப்பிட்டேன், நடக்க முடியல. என்ன செய்ய முடியல? நடக்க முடியல, அதான் மூச்சு வாங்குது. இது சாதாரண நடைமுறையில் இருக்கிற பேச்சுகள். இது கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டா என்ன ஆகும்? எனக்கு மூச்சு வாங்குதுங்க, நடக்க முடியல, மூச்சு வாங்குது. இப்படி இங்கே வரைக்கும் சாப்பிட்டு கூட மூச்சு வாங்குறவங்க இருக்கு. அது ஒரு பகுதி, அதுக்குள்ளே நான் கடந்து போகல. அப்போது கர்த்தரை இந்த மனிதன் தேடும்போது அவனுக்கு இளைப்பாறுதலை கொடுத்தார். அல்லேலூயா. ஆமாம், இதை பார்த்துட்டு அடுத்த பகுதி அடுத்து பார்க்கலான்னு சொன்னேன். இன்னைக்கு 15வது வசனத்தை வாசிங்க. சாரி, 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தை வாசிப்போம். அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, சகல மனுஷரே கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால். அல்லேலூயா. நீங்கள் கர்த்தரோடு இருந்தார். அங்க யாரையெல்லாம் குறிப்பிட்டு சொல்றான்? யூதா, பெனியமேன் 2 கோத்திரம், சகல அங்கிருந்த எல்லா மனிதர்கள். அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க. ஆசாவுக்கு எதிர். அப்ப ஆசாவும் அங்கே இருக்கிறான். இவர்களை பார்த்துதான் சொல்றான், நீங்கள்
கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். அல்லேலூயா. நாம் அவரோடு இருக்கும்போது அவர் நம்மோடு இருப்பார். இதுதான் அது. அப்போ நாம் அவரோடு எப்படி இருக்க முடியும்? அவர் கற்றுக் கொடுக்கிற வேத வசனத்தை நம்முடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்தும் போது, அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுக்கும் போது, அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படியும் போது அவர் நம்மோடு இருப்பார். அதுதான் நாம் அவரோடு இருப்பது. ஆமாம், நீங்கள் அவரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். ஆமாம், அப்ப அவரை தேடும்போது அவர் நம்மோடு இருக்கக்கூடியவர். இந்த தேடுவன்னு சொல்லும்போது, ரொம்ப நாளைக்கு முன்னாடி சோரன் மரித்து போனார், இப்போ இல்லை, அமைச்சக்கரையில் இருந்தார். அவர் 10-15 வருஷத்துக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிற மாதிரி, சரியாக எனக்கு அது ஞாபகம் இல்லை. அந்த சண்டே ஸ்கூல் ப்ரோக்ராம் கடைசியாக அவர் ஃபைனல் டே இங்கே வந்திருந்தார். அந்த அவ்வளோ தான் இருப்பார் உள்ளம்மா. அவர் அந்த லேடிஸ் சைக்கிள் ஓட்டுறதே காலு எட்டாது, படல் மேலே அவர் மாற்றி மாற்றி ஓட்டுவார். ஆனால் மிகவும் நல்ல ஒரு உலக பிரகாரமாய் நல்ல ஒரு மனிதன், பழகுவதற்கு உதவி செய்வது நல்ல ஒரு சகோதரன். அது இந்த அவ்வளோதான் இருப்பார் ஆள். யோபு வில்லியம் என்ற அவருடைய பெயர். யோபுன்னு சொல்லி யோபுன்னு கூப்பிடுவோம். அவங்க அமைஞ்சிக்கரையில் இருக்கிற சேசைக்கு போகிற ஒரு குடும்பம். அவங்க மனைவி நல்ல ஒரு ஊழியக்கார குடும்பத்தை சார்ந்தவர்கள். அவங்க அப்பா ஊழியத்தில் இருந்தவர், குடும்பத்தில் இருந்த எல்லாம் ஊழியத்தில் இருந்த நல்ல ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள். ஒரு நாள் இரவில் சொல்லியிருக்கிறாங்க, ஏப்பா நீ எங்கேயாவது தேவனை தேடினா தானப்பா நம்ம குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் இருக்கும். அமைஞ்சிக்கரில் சொந்த வீடு, ஒரே பையன், சொந்த வீடு, அது வேறு. அப்போ தேவனை தேடினா தானப்பா ஏதாவது நல்ல காரியம் நடக்கணும். ஒரு நாள் 2-3 நாளைக்கு முன்னாடி சொல்லி இருக்கிறாங்க. அவர் எப்பவுமே சிரிச்சுக்கிட்டு இருப்பார். ஒரு நாள் காலையில் எந்திரிச்ச உடனே இருக்கிற பெட்ஷீட்லாம் உதறி இருக்கிறாரு. வீட்டுக்கார அம்மா கேட்டிருக்கிறாங்க, என்ன பெட்ஷீட்டில் அன்றைக்கி புதுசாக உதறீங்க? பொறு பெட்டை தூக்கி பார்த்துருக்கிறாரு, கட்டில் கடியில் போய் பார்த்துருக்கிறாரு, பீரோ சந்தில் போய் பார்த்துருக்கிறாரு. சனி நான் இப்படி தேடிக்கிட்டு இருக்கேன், என்னன்னு சொல்லு. காலையில் எந்திரிச்சோன்னு தேடுறிய. வெளி ரூமில் போய் தேடி இருக்கிறாரு. சுற்றி தேடுறிய, சொல்லு என்ன தேடின? இல்லை தேவனை தேட சொன்னியே, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன்னாரு. தேவனை எங்கெல்லாம் தேடினாரு. நடந்த ஒரு சம்பவம் அது. நல்ல ஒரு சகோதரன், அருமையான ஒரு சகோதரன். ஆமாம், நல்ல ஒரு சகோதரன். திடீரென்று தான் அவர் மரித்தார். யோபுன்னு சொல்லி, யோபு வில்லியம். சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், நம்ம பழைய பிள்ளைகளுக்கு தெரிஞ்சிருக்கலாம். இங்கே அப்போ தேடுவது என்றால் ஆமாம் பொருள்களை தூக்கிட்டு எங்கே இருக்குதுன்னு தேடுறதுங்கிறது இல்லை. அப்போ நம்ம கர்த்தரை வேத வசனத்தை கொண்டும் ஜபத்தை கொண்டும் அவரை நாம் தேட ஆரம்பிக்கும் போது, நம்முடைய விசுவாசத்தை கொண்டு நம்ம பரிசுத்தத்தை கொண்டும் அவரை தேட ஆரம்பிக்கும் போது அவர் நமக்கு விடுதலை கொடுக்கிறார். எப்படி விடுதலை கொடுக்கிறார்? ஒன்று, இளைப்பாறுதலை கொடுக்கிறார், காரியங்கள் வாய்க்க பண்ணுகிறார். அதோடு கூட அவர் நம்மோடு கூட இருக்கக்கூடியவராய் இருக்கிறார். இன்னைக்கு வரைக்கும் அவர் நம்மோடு இருக்கிறதுனால தான் நமக்கு வந்த விபத்துகளுக்கு, நமக்கு வந்த வியாதிகளுக்கு, நமக்கு வந்த போராட்டங்களுக்கு, நமக்கு வந்த வறுமைகளுக்கு நாம் அழிந்து போகாதபடி இதுவரைக்கும் நம்ம ஜீவனோடு இருக்கிறோன்னா அவர் நம்மோடு கூட இருக்கிறாரு. அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கணும் பார்த்து, கர்த்தர் உன்னோடு இருப்பார்னு சொல்லுங்க. ஆமாம், நல்லா சொல்லுங்க, தூக்கம் போயிடும். ஆமாம், கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார், நம்மோடு கூட இருப்பார். ஆமாம், இதுதான் உண்மை. அவர் நம்மோடு கூட இருக்கிறதுனால தான் இதுவரைக்கும் நம்ம எப்படி இருக்கிறோம், ஜீவனோடு கூட இருக்கிறோம். அதை நம்ம ஒரு நாளும் மறந்துடக்கூடாது. அந்த வசனத்தை அப்படியே வாசித்து முடிச்சிருங்க. அவரை விட்டீர்களாகில் அவர் உங்களை விட்டு விடுவார். அவரை
விட்டீர்களாகி அவர் உங்களை விட்டு விடுவார். வாஸ்து முடிச்சாச்சா? ஆமா. இன்னும் சில இடங்களில் வரும்போது அவரை தேடுங்கள், உங்களுக்கு தென்படுவார். அவரை விட்டு விடுவீர்கள் என்றால் பிள்ளைகளையும் விட்டு விடுவார்னு வாசி. நம்மை மாத்திரமல்ல, நம்முடைய பிள்ளைகளை. அப்போ அவரை தேட நாம் கற்றுக்கொள்ளும் போது நமக்கு என்ன தேவையோ அதை அறிந்து அவர் செய்யக்கூடியவராக இருக்கிறார். நிச்சயமாக அவர் செய்வார். அந்த 15 நாளை வாசிப்போம். வாசிங்க. நெருக்கத்திலே இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திரும்பி அவரை தேடின போது அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார். அல்லேலூயா. எப்ப வெளிப்பட்டாரா? எப்ப தேடின போது? நெருக்கத்திலே தேடின போது. நெருக்கம் என்றால் என்ன? நெருக்கம்னா நம்ம உட்கார்ந்து இருக்கல, கால் மேல கால் கூட இடிச்சிட்டு உட்கார்றது, அதுதான் நெருக்கம். ரொம்ப நெருக்கி உட்காராதான்னு சொல்லுவாங்க சில இடத்துல. ரொம்ப நெருக்கடியா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆமா, இப்ப வாழ்க்கை எப்படி போனா ரொம்ப நெருக்கடியா இருக்குது, வேலை எப்படி இருக்குது, அது ரொம்ப நெருக்கடியா இருக்குது. இதெல்லாம் சாதாரணமாய் சொல்லக்கூடிய நடப்பு தமிழ், பேச்சு தமிழ் இதெல்லாம். அப்ப இந்த நெருக்கம் என்றால் அர்த்தம் என்ன? பல போராட்டங்கள். வியாதியில போராட்டம் இருக்கலாம், படிப்புல போராட்டங்கள் இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையில போராட்டங்கள் இருக்கலாம், ஊழியத்துல போராட்டங்கள் இருக்கலாம், நம்ம பயணங்கள்ல போராட்டங்கள் இருக்கலாம், பணத்துல போராட்டங்கள் இருக்கலாம், நமக்கு நாமே அநேக நேரம் போராட்டமாய் மாறி விடலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கும்போது தான் அங்கே நெருக்கம். எல்லா ரீதியிலும் பிரச்சனை. ஒரு பிரச்சனைன்னு எந்திரிச்சு வந்தாங்க, என்னங்க பண்றது, இன்னும் ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிறேன். இன்னைக்கு ஒரு செவ்வாய்க்கிழமை புதன், அது எந்த நாள்னு சரியான ஞாபகம் இல்லை, திங்கக்கிழமைன்னு இருக்கேன். சௌரிய மலையம்மாள் ஒரு சகோதரனை கூப்பிட்டு வந்தார். பாபுன்னு பேர். இங்கே தான் 5ஆம் தெருவில் இருக்கார். கொஞ்சம் வயதானவர். எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. எந்த பழக்கமே எனக்கு கெட்ட பழக்கங்கள் கிடையாது. செக்யூரிட்டி வேலைக்கு போகிறேன், இல்லைன்னா இந்த ஏதோ ஹோட்டல் வேலைக்கெல்லாம் போனேன். நான் 4 மாதம் வாடகை இல்லை, இது வரைக்கும் காலி பண்ணுங்கன்றாங்க. சம்பாதிக்கிற பணம் வீட்டுக்கும் கொடுக்கல, எந்த கெட்ட பழக்கமும் இல்லை, எப்படி போகுதுன்னே தெரியல எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். நான் அவருக்கு சில காரியங்களை சொல்லி, சத்தியத்தை சொல்லி அவருக்கு ஜெபித்து ஞாயிற்றுக்கிழமை வர சொன்னால் வரல. ஜெபம் பண்ணும். பாபு அவருடைய பேர், அவருக்காக ஜெபம் பண்ணுங்க. தொடர்ந்து கர்த்தரை அறிந்து கொள்ளட்டும். அவருடைய வருமானங்கள். ஆமாம், எங்கேயோ நான் சைக்கிளில் வரும்போது இந்த செய்வனை செஞ்செல்லாம் வெளியில் போடுறேன்னு சொல்லுவாங்க. இந்த எலுமிச்சை, இந்த முச்சந்திகளில் போட்டு வச்சுருப்பாங்க. சில நேரம் என்னென்னலாம் போட்டு வச்சுருப்பாங்க. அதை தாண்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அதை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அதில் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி ஏதோ ஒரு சைக்கிளில் மிதிச்சு வந்துட்டாராம். அதுலேருந்து அவருக்கு ஒரே போராட்டம் அப்படின்னு அவருக்கு மனநிலை. நான் ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே அதெல்லாம் செஞ்சுருக்கேன். ஏன்னா எனக்கு இந்த காலில் முட்டு கீழே பார்த்தீங்கன்னா அது அந்த ரப்பர் கால் மாதிரி தான் இருக்கும். அந்த நான் கர்த்தரை சரியாக இதில் பிடித்து கொள்வதற்கு அது ஒரு காரணம். இந்த பழைய நாட்களில் கரப்பான்னு சொல்லுவாங்க, வண்டு கடிம்பாங்க, புழு கடிம்பாங்க, ஆங்கிலத்தில் எக்ஸிமாம்பாங்க, பல பெயர்கள் உண்டு அதுக்கு. அந்த புண்ணு இருக்கும். அது இப்படி நிற்க முடியாது. கொஞ்சம் நின்னா கீழே அப்படியே தண்ணியாக ஒழுகும் அந்த காலில். அது ஒரு நாத்தம் அடிக்கும் அந்த தண்ணி. அதனால் பழைய போலீஸுக்கு மாதிரி காலில் முட்டில் இருந்து கீழே பாதம் வரைக்கும் துணியை சுற்றிக்கிறவன். அதை போட்டுக்கிட்டு தான் வெளியில் போவேன். அன்றைக்கி பேண்டெல்லாம் குறைவு, வேஷ்டி இருக்கா நான் லுங்கி இருக்கும், அப்படி தான் போவோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எங்கள் அம்மா இதுக்கு கழிப்பு கழிக்கிறான்னு சொல்லி இந்த காசெல்லாம் எடுத்து வேறு என்னென்னமோலாம் செஞ்சு எடுத்து கொண்டு போய் ஒரு இடத்துல முச்சந்தியில் போட்டு வந்தாங்க. கொஞ்சம் ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். எனக்கு நேரம் மூத்த அண்ணன்
வீட்டில் வந்து உட்காந்து சொல்கிறார், ஏம்மா அங்கே காசு கிடந்துச்சு எடுத்துகிட்டு வந்தேன். இல்லை எங்கே இருந்து எடுத்துகிட்டு வந்தேன்? எந்த இடத்துல இருந்தேன்? என்ன தம்பிக்கு நான் தானே போய் கழிச்சு போட்டு வந்தேன். அதை அவர் காலையில் அந்த ஜவுளி வியாபாரம் பண்ணாலும் வசூலுக்கு போயிட்டு வந்தவர். காலையில் காசு கிடக்குன்னு எடுத்துகிட்டு வந்துட்டார், அவ்வளோதான். பைபிள் காலேஜில் படிச்சுக்கிற போது சேலத்தில் ஒரு இடத்துல எலுமிச்சம்பழம் தேங்காய் எல்லாம் மந்திரிச்சு வச்சுருந்தாங்க. நாங்கள் ஒரு இடத்துல ஜபத்துக்கு போயிட்டு திரும்ப வரணும். தேங்காயை பார்த்தோம், தேங்காய் இருக்குன்னு பார்த்தா நாங்கள் 3-4 பேர் அந்த எடுத்து அதை உடைச்சி அங்கனையே தின்னுட்டு நாங்கள் வந்துக்கிட்டே இருந்தோம். நம்ம அதை நினைத்தால் தான் நமக்கு அது அது செய்வனை செஞ்சிட்டாங்க, அந்த கழிச்சு போட்டாங்க. இதையெல்லாம் நாம் நினைக்கும் போது நமக்கு அது அந்த எண்ணம் நமக்குள்ள போலன்னா நம்மளை அது ஒன்றும் பண்ண முடியாது. அந்த எண்ணம் நமக்கு வரலன்னு சொன்னா இந்த மாஸ்டர் செக்கப்னு ஒன்று வச்சிருக்கிறாங்க. என்கிட்ட பல பேர் சொன்னாங்க, ஒரு மாஸ்டர் செக்கப் பண்ணிருங்க உங்களுக்கு அப்படின்னாங்க. சமயத்தில் கூட இந்த படியேறி மேலே போய் ஃபோன் பண்ணனா கேட்டாங்க, என்ன ஒரு மாதிரி மூச்சு வாங்கி பேசுகிறீங்கன்னு சொல்லி ஃபோனில். நான் சொன்னேன், இல்லை நார்மலாக பேசுகிறேனே அப்படின்னா. இல்லை சத்தம் ஒரு மாதிரி மூச்சு வாங்குற மாதிரி இருக்குது அப்படின்னாங்க. கொஞ்சம் ஒரு மாதிரி பட்டவங்கன்னு சொல்லுவேன், மூச்சு இருக்குது வாங்குறேன் அப்படின்பேன். இல்லைன்னா அப்படி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவேன். இப்போ என்கிட்ட சொல்லும் போது 2-3 பேர் சொன்னாங்க, ஒரு மாசு செக்கப் பண்ணிட்டா நல்லது உங்களுக்குன்னாங்க. நான் சொன்னேன், மாசு செக்கப் பண்ணாத வரைக்கும் என் உடம்பு நல்லா இருக்கும், எனக்கு தெரியும். மாசு செக்கப்னு எப்போ போறனோ அப்பவே என் உடம்பு போயிடும். நல்லா இருக்கிறது கூட வாட்டரில் வந்துடுச்சு உனக்கும்மா, இல்லைன்னா இது மட்டும் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கிற மாதிரி இருக்குதும்மா, இல்லை இதை மட்டும் கவனிச்சுக்கங்க அம்மா, இதெல்லாம் சொல்லிட்டாலே போதும், ஓ இதெல்லாம் நமக்கு வந்துருச்சு போல இருக்குது அப்படின்னு சொல்லி. அதனால சொல்ல மாசு செக்கப் அவசியம் இல்லை. இமானு கூட சொன்னான், சிஸ்டர் இறந்து கொஞ்ச நாள்ல என்ன ஒரு வாரத்தில் 2 வாரத்துலையோ உங்களுக்கு ஒரு மாசு செக்கப் பண்ணிடலாம்ப்பா. நான் சொன்னேன், எனக்கு எது தேவையோ அதை சொல்ல, அதை மட்டும் பண்ணிக்கலாம், மாசு செக்கப் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னேன். இதுவரைக்கும் கர்த்தர் சில பலவீனங்கள் இருந்தாலும் பலத்தோடு வைத்திருக்கிறார், ஓடிக்கொண்டிருக்கிறேன், அது வரைக்கும் ஓடுறேன், அவ்வளோதான். கர்த்தர் கொடுக்கும் நாள் வரைக்கும் என்ன செய்கிறேன், ஓடுகிறேன். ஆனால் நம்ம காசை கொண்டு கொடுத்து கவர்மெண்ட் இலவசம்தான் பரிசோதனைன்னு கொண்டு அங்கே போய் நின்று, ஆமாம் அவன் இல்லாதெல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் தான் பணத்தை கொண்டு கொடுத்துக்கிட்டே இருக்கு. எதுக்கு? அவசியம் இல்லை. அப்போ முழு உடல் பரிசோதனை என்பது நம்ம ஏமாற்றக்கூடியது, அது அவசியம் இல்லை. சரி, நம்ம அங்கே வசனத்துக்குள்ளே கடந்து வந்துடுவோம். வாஸ்தவ வசனத்தை அப்படியே வாசிங்க, பாதியிலிருந்து அப்படி விட்டதுலேருந்து வாசிங்க. நெருக்கத்திலே திரும்பி தேடின போது அவருக்கு வெளிப்பட்டார். ஆமா, ஒன்று உடன் இருப்பார், அடுத்ததாக வெளிப்படுகிறார். வெளிப்படுகிறார்னா நமக்கு தேவையானதை கொடுக்கும்படி நம்மோடு இருக்கிறார் என்ற அந்த உணர்வை நமக்கு கொடுக்கிறார். என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், அவர் அறியாதபடி ஒன்றும் நடக்காது. இந்த உணர்வுகளை அவர் நமக்கு கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். நமக்கு வெளிப்படுவார். நமக்கு நடக்கிற நன்மைகளை கொண்டு, நமக்கு இருக்கிற பாதுகாப்புகளை கொண்டு, நமக்கு இருக்கிற சுகத்தை கொண்டு, நமக்கு இருக்கிற பலத்தை கொண்டு அவர் நமக்கு வெளிப்படக்கூடியவராய் இருக்கிறார். மூன்றாவதாக 13வது வசனத்தை வாசிக்கிறோம். சிறியோர் பெரியோர், ஸ்திரீகள் புருஷர் எல்லாரிலும் தேடாதவன் எவனோ அவன் கொலை செய்யப்பட கடவன். அப்போ இங்க யாரெல்லாம் தேட வேண்டும் என்று சொல்லி இருக்கிறேன். தேடல்னா என்ன நடக்கும்? தேடல்னா கொலை செய்யப்படணும். யாரெல்லாம் தேடணும்? எல்லாரும் தேடணும். அப்ப நீ கர்த்தரை தேடலன்னா நம்மளை யார் வந்து கொலை செய்ய போறது? யாரும் வந்து நம்மளை கொலை செய்ய போறது இல்லை. யார் கொலை செய்ய முடியும்? சபையில் இருக்கிற உடன் அங்கத்தினர்களும் செய்ய முடியாது, ஊழியரும் செய்ய முடியாது, குடும்பத்தில் இருக்கிற அங்கத்தினர்களும் செய்ய முடியாது. ஆனால்
ஆவிக்குரிய கொலை அங்கே நடக்கும். பிசாசானவன் அங்கே என்ன செய்வான்? அந்த ஆத்துமாவை கொலை செய்து போடுவான். பிசாசானவன் ஆத்துமாவை கொலை செய்து போடுவான். அதுக்காகத்தான் அங்க சொல்லி இருக்கு. சிறியோர் பெரியோர் ஸ்திரீகள் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரை தேடும்போது ஜீவனை கொடுக்கிறார். ஏன்னா கொலை செய்வதற்கு எதிர்பதம் என்ன? கொலை செய்யாமல் இருப்பது. கொலை செய்தால் என்ன ஆகுது? ஜீவன் போயிருது. அப்போ கொலை செய்யலன்னா ஜீவன் இருக்கிறது. அப்ப அவரை தேடும் போது ஜீவனை கொடுக்கிறார். லேலுயா. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 15வது வசனத்தை வாசிக்கலாம். இந்த ஆணைக்காக யூதா ஜனங்கள் அனைவரும் சந்தோஷப்பட்டார்கள். ஏன்னா அவரை தேடணும்னு சொன்னதுனால அந்த ஆணைக்காக சந்தோஷப்பட்டார்கள். முழு இருதயத்தோடும் ஆணையிட்டு முழு மனதோடும் தேட வேண்டும். லேலுயா. சில இடத்துல ஜெபம் பண்ண முட்டி போடுவாங்க. ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே அந்த பால் காஞ்சிருச்சு, நான் பாடு தோத்திரம் தோத்திரம் தோத்திரம், அந்த பாத்திரத்தை வெளியே போடு தோத்திரம் தோத்திரம் தோத்திரம். இது எப்படி ஜெபம்? அது ஜெபம் பண்ண உட்கார்ந்துட்டேன், ரைட்டு. ஜெபம் பண்ண உட்கார்ந்ததுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணியிருக்கான்னு பாருன்ட்டு தோத்திரம் தோத்திரம் தோத்திரன்ட்டு உட்கார்ற. எப்படி இது? இல்லை அங்கே யார் போயிருக்காங்கன்னு பாரு அப்படிங்கிற. இருக்கிறேன்னா உங்களைன்னு நான் சொல்ல வரல. இருக்கிறீங்களா என்னன்னு தெரியல எனக்கு. அப்படி உங்களைன்னு சொல்ல வரல, பொதுவாக நான் சொல்றேன். அப்ப முழு இருதயம் அங்க இல்லை. அந்த முழு இருதயத்தையும் எப்படி அங்கே நாம் செலவு பண்ணுவது? ஏற்கனவே இதுக்கு ஒரு வசனத்தை சொன்னேன். நீ ஜெபிக்கும் போது உன் அறை வீட்டிற்குள் நீ பிரவேசித்தே. இப்போ இந்த வருஷத்துலையும் சொன்னேன். எந்த வசனம் அது? மத்தேயு 6:6 6:6. அதான். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டிற்குள் பிரவேசித்து, அறை வீட்டிற்குள் பிரவேசித்து கதவை பூட்டுன்னு சொல்லி இருக்குங்க, வச்சுக்கலாம். இப்போ மேலே இருக்கிறது அந்த வீடு. நான் அந்த உள் ரூமில் உட்காந்து ஜெபம் பண்ணுறாங்கன்னா அதை அடைச்சிட்டா நான் எங்கே இருப்பேன்? எவ்வளோ நேரம் தான் அங்கே உட்காந்துக்கிட்டு இருப்பேன்? உதாரணத்துக்கு நான் சொல்ல வரேன். நாம் இருக்கக்கூடியதெல்லாம் சின்ன வீடுகள். ஜபத்திற்கென்று தனியாக பெரிய ஒரு அறையை நாம் கட்டி வைத்த வீடுகள் யாருமே இங்கே இல்லை. ஒன்று அதுக்குள்ளே உட்கார்ந்துருப்போம், இல்லை பேசிக்கிட்டு இருப்போம், இல்லை சாப்பிடுவோம், படுத்துப்போம், ஏதோ ஒன்று. அறை வீட்டிற்குள்ளாய் பிரவேசித்துன்னு சொல்லி இருக்குது. அப்போ அறை வீடுனா ஓங்கி ஒரு அறை அரைஞ்சு அதுக்குள்ளே வீட்டுக்குள்ளே போகிறதா? படிக்கும்போது சின்ன பிள்ளைங்க கேட்பாங்க, இது என்னம்பாங்க? ஒன்றும்பாங்க. இது என்னன்னா இது என்னது? அரை. அரைனா ஓங்கி அடிச்சுடுவாங்க. என்ன அடிச்சுட்டா? நீ தானே அறைய சொன்ன. இப்படி கேட்டா ஒன்று, இப்படி கேட்டா அரை. அரைனோன்னு ஒரு அரை பலார்னு விழுகும். என்ன அடிக்கிற? நீ தானே அறைய சொன்ன அப்படிம்பாங்க. இதெல்லாம் சிறு பிள்ளைகள். அது இன்னைக்கு செய்கிறாங்களா என்னன்னு தெரியல. இருக்குதா? இல்லை இல்லை, இப்பெல்லாம் வேற மாதிரி வந்திருக்கும். இப்போ இதெல்லாம் கம்ப்யூட்டர் காலம் வேற மாதிரி வந்திருக்கு. என்னப்பா வேற என்ன இருக்குது? அதெல்லாம் இங்கே சொல்ல முடியாதோ? அங்கே சொல்ல முடியாதா? அதெல்லாம் இங்கே சொல்ல முடியாது இல்லையா? அந்த முழு இருதயம் பாதி இருதயத்தோடு அல்ல. மணிக்கணக்கில் சில நேரம் ஜெபம் பண்ணுவாங்க. என்ன ஜெபம் பண்ணுவாங்க தெரியாது. அவங்களுக்கும் தெரியாது, பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் தெரியாது என்ன ஜெபம் பண்றாங்கன்னு சொல்லி. அவங்களுக்கும் ஜெபம் பண்றவங்களுக்கும் தெரியாது, பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் தெரியாது. அதனால தான் வேதம் சொல்லுது, நான் ஆவியோடும் பாடுவேன் கருத்தோடும் பாடுவேன். ஆவியோடு ஜெபிப்பேன் கருத்தோடு ஜெபிப்பேன், அவ்வளவுதான். அப்படி நம்ம ஜெபம் எப்படி இருந்தாலும் அது கருத்தோடு இருக்கணும். எதற்காக நம்ம ஜெபிக்கிறோம்?
அந்த கருத்து அதில் இருக்கணும். 4 மணி நேரம் ஜெபம் பண்ண. 4 மணி நேரம் எதுக்கு ஜெபம் பண்ண? இல்லை ஜெபம் பண்ண. அது எதுக்கு ஜெபம் பண்ண? ஜெபிக்க சொன்னாங்க, ஜெபம் பண்ண. அதுதான் எதுக்கு ஜெபம் பண்ண சொன்னாங்க, எதுக்கு ஜெபம் பண்ண தெரியாது. எந்த காரியத்திற்காக ஜெபிக்கிறோம் என்ற கருத்து முதலாவது நமக்கு வேண்டும். வேதத்தில் ஜெபத்தை குறித்து நிறைய போட்டிருக்கு. நான் ஒரு நாளைக்கு வேணா அதை எடுக்கிறேன். நம்முடைய ஜெபம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து நான் உங்களுக்கு ஒரு செய்தி எடுக்கிறேன். நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கும், எப்படி இருந்தால் அந்த ஜெபம் கேட்கப்படும் என்பதை குறித்து உங்களுக்கு நான் அந்த செய்தி எடுக்கிறேன். அப்ப இங்க வரும்போது நம்முடைய ஜெபம் எப்படி இருக்க வேண்டுமா? முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் அந்த ஜெபம் இருக்க வேண்டும். அதை வாசித்து முடிச்சிருங்க அப்படியே அந்த வசனத்தை. அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி. அறை வீட்டுக்குள்ள நம்ம எழுத்தின்படி நம்ம வீட்டுக்குள்ள போக முடியாது. அது 1 ரூம் 2 ரூம் தான். அதுக்குள்ள போய் கதவை பூட்டிட்டா மற்றவங்க வழியில் இருக்கணும். அந்தரங்கத்தில் இருக்கணும். பிதாவை நோக்கி நீ ஜெபம் பண்ணு, அவர் வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். அப்போ நம்முடைய இருதயத்திற்குள்ள நம்ம போகணும், ஒருமனப்படணும். ஆவி ஆத்மா சரீரத்தை ஒருநிலைப்படுத்தணும். நம்முடைய இருதய கதவை மூட வேண்டும். அதுதான் ஒருமனப்படுவது. இருதய கதவுல ஒரே சிந்தையை கொண்டு வந்தோம்னு சொன்னா வேறு சிந்தைகள் வருவதற்கு வாய்ப்புகள். அதனால தான் கண்ணை மூடணுங்கிறது. கண்ணை மூடி ஜெபம் பண்ணும்போது சிலர் போட்ட முடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இருக்கிறீங்க, அது வேற. கண்ணை மூட சொல்றதுக்கு நம்முடைய சிந்தைகள்லாம் ஒருநிலைப்படுத்துவதற்கு. அப்ப இருதயத்துடைய கதவை நாம் பூட்டி உள்ளே நாம் ஜெபிக்கும் போது வெளியரங்கமாய் அவர் பலனை அளிக்கிறார். இதைத்தான் அன்னாள் வாழ்க்கையில செஞ்சார். அன்னாள் வாழ்க்கையில ஆமா, அவள் மறைமுகமா தான் ஜெபம் பண்ணா. என்ன ஜெபம் பண்றானே தெரியல. ஏலி மட்டும்தான் கேட்டான். ஆனா கரெக்டா அந்த 10 மாதத்துல அவர் எதிர்பார்த்த பலன் அவளுக்கு வந்து கிடைத்தது. அல்லேலூயா. இதுதான் வெளியரங்கமாய் அவர் பலன் கொடுக்கக்கூடியவர். அப்போ நம்முடைய உள்ளத்திற்குள் நாம் போக வேண்டும். அது கடினமான ஒரு காரியம். ஆனா போனோம். அதான் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும். தொடர்ந்து வாசிப்போம். இங்க வந்துடும். 2 நாளாமத்துக்கு வந்துடுவோம். 15 ஆணையிட்டு தேடினார்கள். கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டு சுற்றுப்புறத்தாரால் யுத்தம் இல்லாதபடிக்கு இளைப்பார பண்ணினார். முழு இருதயத்தோடு தேடும் போது எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும், துக்கங்கள் வந்தாலும், அவமானங்கள் வந்தாலும் நம்மளை சேதப்படுத்தாதபடி அது நம்மை காத்துக்கொள்ளும். அல்லேலூயா. 12வது வசனத்தை வாசித்து முடிச்சிடலாம். முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் தேடுவோம் என்று சீயோர் பேர் தொடர்ந்து சீயோர் பெரியோர் வாசிக்கணும் இல்லையா? அப்படி என்றால் முழு இருதயத்தோடு எப்பொழுது அவரை நாம் தேடுகிறோமோ அப்பொழுது ஒன்று நமக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிறார், காரியங்களை வாக்கிய பண்ணுகிறார், நம்மோடு கூட இருக்கக்கூடியவராய் இருக்கிறார், அவர் நமக்கென்று வெளிப்படக்கூடியவராய் இருக்கிறார் இல்லையா? ஆமா, இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்றால் நாம் செய்யக்கூடிய காரியம் அவரை தேட வேண்டும். இங்கே ஆசா அவரை இப்படி தேடினால தான் அவனுடைய தேசத்திற்கு சுற்றிலும் யுத்தம் இல்லாதபடி இளைப்பாறுதலை கொடுத்தார். அப்போ துணையின் ஆண்டு அவர் துணையாய் இருந்தார் ஆசாவுக்கு. நமக்கும் நம்முடைய வேலையில, தொழில, படிப்புல, குடும்ப வாழ்க்கையில, பயணங்கள்ல, ஊழியங்கள்ல அவர் நமக்கு துணையாய் நின்று ஒரு பெரிய ஒரு இளைப்பாறுதலையும் ஒரு பெரிய சமாதானத்தை நமக்கு நிச்சயமாய் கட்டளையிடுவார். நாம் எதிர்பார்க்கிற அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் அவர் நமக்கு துணையாவே இருப்பார். அல்லேலூயா.
அதை விசுவாசிப்போம். அவர் கைவிட மாட்டார். அப்படியே முழங்கால் படியிடும். கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இதனால பார்த்த வார்த்தைகள் அவரை தேடும்போது நமக்கு என்ன நன்மைகள் என்று பார்க்கிறோம். வரக்கூடிய நாட்களில் எப்படி தேட வேண்டும் என்பதை குறித்து பார்க்கலாம். அவரை தேட கற்றுக்கொள்ளும் போது எல்லா விதத்திலும் நமக்கு நன்மை. குறிப்பாய் பெரிய இளைப்பாறுதல் அது வந்துருச்சுனாலே நமக்கு தெரியும், சுத்தி சமாதானமாக இருக்குது, வேலை நிம்மதியாக இருக்குது, தொழில் நிம்மதியாக இருக்குது, பயணம் நிம்மதியாக இருக்குது, குடும்பத்துக்குள்ள நல்லா இருக்குது, சரீரம் நல்லா இருக்கு. இதெல்லாம் நமக்கு தெரியும். அந்த இளைப்பாறுதல் வந்தாலே அந்த இளைப்பாறுதலை அவர் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில கட்டளை இடுவார். கட்டளை இட்டார் என்ற நிச்சயத்தோடு எல்லா கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். தேவைப்பட்ட ஒருவர் சத்தத்தை உயர்த்தி இந்த வார்த்தைகளுக்காக ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். ஆமென். Praise the Lord. ஆமென். நன்றி. நன்றி. ஆமென். கொண்டு வாங்க. ஆமென். நன்றி. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஆலோசனை வழிநடத்தும் சமாதானம் நம் அனைவரோடு கூட ஒரு தடைப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட வேலைகள் தொழில்கள் படிப்போடு கூட இன்றும் இன்று சதா காலங்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். எல்லா